அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில்பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தாற் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தாற் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதர்மன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருக்கிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தாற் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் கொண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த தை மாதத்திலே ரிஷபராசிக்காரர்கள் சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு இதுவரை பூர்வீக சொத்துக்களில் இதுக்கு முன்னாடி நிறைய அண்ணன் தம்பிகள் சண்டை சச்சரவுகள், சரியான அந்த சொத்துக்களை பிரிப்பதில் பல பிரச்சனைகள், அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒழுங்குபடுத்தி சூரிய பகவான் இந்த 9ஆம் இடத்தில் வருவதால், அந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்குரிய சொத்துக்கள், உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்று புத பகவான் சூரியனுடன் இணைவதால் புது புது சொத்துக்களை நீங்கள் வாங்கி இருக்கின்றீர்கள். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவருடைய உயர்கல்வி நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடுகளில் முதலீடு செய்து தொழில் நன்றாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் அதிபர்கள் வெளிநாட்டில் சென்று நீங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய முதலீடை தொடரலாம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பெண்களால் நன்மை உண்டாகும். உங்களிடம் இருக்கும் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற மிக அதிகமான மதிப்புள்ள பொருட்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ளவும், பேங்குகளில் சென்று லாக்கர்களோடு வைத்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வணங்கி இந்த தை மாதத்தின் முழு பலத்தையும் ரிஷபராசியர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.